எங்களுடைய எழுச்சி நாயகனாக விடிவெளியாக திகழக்கூடிய வைத்தியநாதன் அவர்கள் இப்பொழுது உங்களுடைய வரவேற்பு உரையாற்றுவார். சிறப்புமிக்க இந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி பரிசளிப்பு விழா காங்கிரஸில் ஏனத்திலிருந்து தலைவர்கள் இணையும் விழா, நமது ராஜீவ்காந்தி மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா. இந்த விழாவில் சிறப்பிட்டு தலைமையேற்றிருக்கும் நமது முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் வி நாராயணசாமி அவர்களே, மரியாதைக்குரிய நமது காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் நமது கட்சி தலைவருமான அண்ணன் வி வைத்திலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஷாஜகான் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் அண்ணன் ஏவி சுப்பிரமணியன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பெத்தபெருமாள் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் துணை சபாநாயகர் அண்ணன் பாலன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நீலகங்காதரன் அவர்களே, மரியாதைக்குரிய மூத்த துணைத் தலைவர் அண்ணன் தேவதாஸ் அவர்களே, மரியாதைக்குரிய இளைஞர் காங்கிரஸ் அன்பிற்குரிய சகோதரர் ஆனந்த் பாபு அவர்களே, யானத்திலிருந்து இணைய வந்திருக்கும் மல்லாடி சத்யநாராயணன் அவர்களே, வீராசாமி அவர்களே, சக்தி பாபு அவர்களே, தினேஷ் அவர்களே, தேசிங் அவர்களே, சிறினு அவர்களே மற்றும் பெருந்தெல்லாம் கலந்திருக்கும் ஏனம் நண்பர்களே மற்றும் நமது காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலர்களே, மாவட்ட பொதுச் செயலர் உள்ளிட்ட நிர்வாகிகளே, வட்டார தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளே, தொகுதி தலைவர்களே, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளே, மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளே, மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகளே, சேவாதள பிரிவு நிர்வாகிகளே, நமது கமலா அறக்கட்டளை சொந்தங்களே, பேச்சு போட்டி கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு பரிசும் வென்று ஆறுதல் பரிசும் பெற உள்ள மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, குழு கமலா அறக்கட்டளை குழு சகோதரிகளே, போட்டிகளுக்கு நடுவராக இருந்த அறிஞர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, காவல்துறை அதிகாரி உள்ளிட்ட நண்பர்களே, அனைவருக்கும் எனது நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சுருக்கமாக சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். நான் நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி நிறைய எடுத்து எழுதின்னு வந்தேன். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம மாணவர்கள் பேசி அசத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பேச்சு நடந்ததுங்க. அதனால் சுருக்கமாக சில கருத்துக்களை மட்டும் கூறி, ஏன்னா பிள்ளைகள்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, அதனால் சுருக்கமாக எங்கள் தலைவர்களும் பேசி முடித்து நம்ம விழாவை முடிச்சிடுவோம். இங்கே இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா, ரொம்ப நவீன இந்தியான்லாம் பேசிக்கிறாங்க இந்த பிஜேபி அரசு. பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு விதை போட்டவரே நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் தான். கம்ப்யூட்டருக்கு ஒன்றைக்கு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள். ஏன்னா அவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைநோக்கு திட்டம். இன்னைக்கு இவங்க பேசிக்கிறாங்க, இன்னைக்கு நாட்டை எப்படிலாம் குட்டிச்சவராக்க முடியுமோ, எப்படிலாம் கார்பரேட் கிட்ட கொடுத்து வீணாக்க முடியுமோ, அதை தான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. அந்த அமைதியின் திரும்ப எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. இன்னைக்கு அவங்க நம்ம மத்திய அமைச்சராக இருக்கிற இன்னைக்கு இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவரே சொல்லியிருக்கிறார், இந்த விதை, இந்த விஷம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள், இந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு எவ்வளோ நாள், எத்தனை வருஷம் ஆகும்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு விஷத்தை ஊட்டினுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு, பிஜேபி அரசு. அதை இந்த நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வரும் தேர்தலை நம்ம வெளிப்படைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக என்ன நடக்க போகுதுன்றதே பேசுறது கிடையாது. இப்போ பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அந்த மோடி அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, எந்த விஷயம், அதாவது நம்ம இளந்தலைவர் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லல, எதையுமே சொல்ல விரும்பல. வெறும் அவர் பேசுறது பூரா அந்த காங்கிரஸ் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க பழைய கதையே பேசுறா தவிர புதுசா எதுவுமே பேசுறது இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன காரணம்னா அவரால் பேச முடியாது. இன்னைக்கு ரெண்டு அம்பானி அதானின்றவங்க தான் இன்னைக்கு அவர் ஆட்சியில பயன்பட்டு இருக்கிறாங்க. நம்மள மாதிரி நடுத்தர மக்களோ ஏழை மக்களோ இன்னும் கீழே கீழே போயின்னு இருக்கிறோம். கண்ட வரி என்னென்னமோ வரியை போட்டு அந்த அன்பை விதைச்சிருக்கிறார், ஒற்றுமையை விதைச்சிருக்கிறார். அந்த ஒற்றுமை இன்னும் தொடரணும். இந்த மேடை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மேடை. இந்த இடம் 2010 நம்ம ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான இடமா இருந்தது. இன்னைக்கு மறுபடியும் அந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம். நம்ம தொகுதி மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. இந்த எழுச்சி வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் ஒழிக்கணும், அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலையும் ஒழிக்கணும். நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் அமைந்து திரும்ப நம்ம புதுவை மக்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அருமை. சிறப்பான பேச்சு, நன்றி ஐயா. நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் வைத்தியநாதன் அவர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் இருந்த இந்த கொடியினை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய கட்சி கொடி நல்லா கைத்தட்டுங்களா. இந்த கொடி பட்டொலி வீசி பறக்கும் என்பது திண்ணம் உண்மை. பூமலர் தூவி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜீவ்காந்தியின் புகழ். இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஐயா வி நாராயணசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் ஐயா ஷாஜகான் ஐயா அவர்களுக்கு, ஐயா ஏவிஎஸ் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா தேவதாஸ் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. துணைத் தலைவர், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி. ஐயா பாலன் அவர்கள் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர், அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தம்பி ஆனந்த் பாபு அவர்களுக்கு, ஐயா மல்லாடி வீராசாமி அவர்களுக்கு, தம்பி தினேஷ் அவர்களுக்கு, ஏனாம் பிராந்தியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தினேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா வீராசாமி அவர்களுக்கு இணையவர்களுடைய அனைத்து இளைஞர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் இந்தியாவிற்கு டிஜிட்டல் இந்தியாவை முதலிலே கொண்டு வந்து இன்றைக்கு உலகம் பூராவிலும் இந்தியாவை சேர்ந்த இளைஞர்கள் கணினி தொலைத்தொடர்பு துறையிலே பணிபுரிவதற்கு காரணமாக இருந்த அவருக்கு பிறந்த நாள். இதற்காக திட்டமிட்டு இந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி என்று அவர் புகழை பரப்புகின்ற ஒரு சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவருமான எனது அன்பிற்கும் மதிப்பிற்குரிய திரு வைத்தியநாதன் அவர்களை பாராட்டி அவருக்கு உறுதுணையாக பல வழிகளிலும் ஆலோசனைகளும் பல உதவிகளும் செய்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்வதற்காக பாடுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கும், தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், அனைவருக்கும், முக்கியமாக அவர் துணைவியாருக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
அறக்கட்டளை நடத்தி அனுபவம் பெற்ற இவர் இதற்கு முன்பு இங்கேயே இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். அது ஒரு திருப்பு முனையாக ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது என்று சொல்லுகின்ற போது அதே போல நடந்தால்தான் இந்த பாண்டிச்சேரிக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் என்று சொல்ல வேண்டும். திரு வைத்தியநாதன் பேசுகின்ற பிறகு மிக சுருக்கமாக சிறப்பாக ராஜீவ்காந்தி பற்றியும் பேசினார்கள், நம்ம மோடியை பற்றி மிக சிறப்பாக பேசினார்கள். மோடி அவர்கள் நம்மளை பார்த்து ஊழல் சொல்றார். நான் உலகமகா ஊழல் நபர்களான அத்தனை கார்ப்பரேட்டுகளையும் முக்கியமாக அதானியை கையில் வச்சிருக்கிறார். இந்த பாராளுமன்றத்தில் கூட இப்போ நடந்த விவாதத்தில் மோடியை பற்றி காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் குறை சொல்லும்போது கூட கூச்சலிடாத இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமித்ஷாவை சொல்லுகின்ற போது கூட சத்தம் போடாத அந்த பிஜேபிக்காரர்கள், அதானியை பற்றி குறை சொல்லுகின்ற போது அந்த சபையே எதிர்க்கிறார்கள் என்றால் இன்றைக்கு இந்த நாட்டை ஆள்வது யார்? மோடியா, பிஜேபியா, அதானியா, ஆர்எஸ்எஸ்? இல்லவே இல்லை, கார்பரேட்டுகள் தான். அது முக்கியமாக அதானி அம்பானியும் தான். ஆனால் அவர்கள் இன்றைக்கு மாட்டிக்கொண்ட ஒரு ரிப்போர்ட், அதாவது வருஷம் வருஷம் கணக்கு பார்த்து என்னென்ன தப்பு இந்த அமைச்சர்கள் செஞ்சுருக்கின்றாங்க அதெல்லாம் பாராளுமன்றத்தில் வைப்பாங்க, சட்டமன்றத்தில் வைப்பாங்க. அதை பரிசீலனை பண்ணி அவங்க நடவடிக்கை எடுக்கணும் தான் சட்டம். ஆனால் இந்த மாதிரி அவங்க ஆள் தான் இன்றைக்கு சிபிஐ வச்சுருக்கா, இன்கம் டேக்ஸ் வச்சுருக்கா, அமலாக்க பிரிவுலாம் கையில் வச்சுக்கிட்டு நம்ம காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள், பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கின்ற நபர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு நடவடிக்கை எடுத்து மிரட்டி அவர் கட்சிக்கு இருக்கின்ற அந்த பிஜேபி அரசில் இன்றைக்கு இருக்கின்ற அந்த கம்ப்யூட்டர் ஆஃப் அக்கவுண்ட் ஜெனரல் ஆஃபீஸர் நிர்வாகிகள் 7 மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்து எப்படிப்பட்ட விஞ்ஞான ரீதியான மிக மோசமான ஊழலை செய்திருக்கிறது இந்த பிஜேபி அரசு என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பலரும் நீங்கள் பத்திரிகைகளை படித்திருப்பீர்கள். 1 கிலோமீட்டர் சாலை போடுவதற்கு இப்போ சாலை போட்டு அந்த வசூல் பண்ணுறாங்களா டோல்கேட்லாம், அது ஒரு தனி கதை. முடிஞ்சு போனதான் டோல்கேட்டை வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, அவங்க எவ்வளோ வசூல் பண்ணணுமே அவ்வளோது முடிஞ்சு போன பிறகு திரும்ப வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்க நாதி இல்லை. அந்த மாதிரி மோசமான ஊழல் பண்ணுகிறவர்கள் அந்த சாலையை போடுவதற்கு 19 கோடி ரூபா தான் 1 கிலோமீட்டருக்கு கணக்கு இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எவ்வளவு கணக்கு காண்பித்திருக்கிறார்கள் என்றால் 290 கோடி அப்படியே காலி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் திட்டமிட்டு புதுசாக வரிகளை போட்டு ஏழைகள்கிட்ட பிடிக்கி அப்படியே கார்பரேட்டு கொடுக்குறாங்க. அவன் 50 பேர் கார்பரேட்டுகள் இந்த நாட்டில் உள்ள சொத்தெல்லாம் ஏமாற்றிட்டு வெளிநாட்டில் போய் தங்கிக்கிட்டு இவனுக்கு பிச்சை போடுறானோ அந்த அரசியல்வாதிகள், பிஜேபி உள்ளவங்களுக்கு. அதை வச்சுட்டு ஆட்சி பிடிக்கிறது, எம்எல்ஏ வாங்குறது, எம்பி விலைக்கு வாங்குறது, அப்படி மோசமான ஒரு நிலைமை இந்தியாவில் இருக்கிறது என்பதை பல வல்லுநர்கள், முக்கியமான வைத்தியநாதன் சொன்னது மாதிரி நிர்மலா சீதாராமன் என்பது முக்கியமான ஒரு அமைச்சர், தமிழர் தான். ஆனால் அவருடைய கணவரை என்ன சொல்லுகிறார், அவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்து விட்டார்கள், அதை மாற்றுவதற்கே பலகாலம் ஆகணுன்றார். அதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, அவங்க கணவரை சொல்லுகின்ற போது உண்மை என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுதான் உண்மை. உண்மையில் மறைச்சி ஏமாற்றிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. எத்தனை காலம் தான் ஏமாற முடியும்? நிச்சயமாக மக்கள் விழித்து கொண்டார்கள். அந்த காலம் இல்லை, இந்த காலம் யூடியூப் காலம். எல்லாருமே படிச்சிருக்கீங்க, யூடியூப்ல எல்லா செய்தியும் வந்தது, நல்லது கெட்டதெல்லாம் பகுத்தறிஞ்சு நீங்கள் பார்க்குறீங்க. எனவே இந்த நிகழ்ச்சி என்பது 3 நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தியை பற்றி சொல்லவே வேண்டியில்லை, அருமை தலைவர் சொல்லியாச்சு. அதுபோல் இந்த விழாவின் சிறப்பு, அதே போல் அடுத்ததாக ஏனத்தில் ஒரு வேட்பாளர், அது மல்லாடி தம்பி. மல்லாடியும் அவர் முதலமைச்சர் சேர்ந்து ஜெயிக்க முடியல. ஆனால் அங்கே இப்போ நமக்கு ஒரு வேட்பாளர் கிடைச்சிட்டாரு. இவங்க கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இவ்வளோ பேர் மிக சிறப்பாக வந்திருந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டதற்காக
இந்த ஏற்பாடு செய்த முக்கியமாக வைத்தியநாதன் அவர் துணையாருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதேச காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களே, முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் நாராயணசாமி அவர்களே, இத்தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் வைத்தியநாதன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் துணை சபாநாயகர் சகோதரர் பாலன் அவர்களே, சகோதரர் தேவதாஸ் அவர்களே, அண்ணன் நீலகங்காதரன் அவர்களே, முன்னாள் தலைவர் அண்ணன் ஏவிஎஸ் அவர்களே, விட்டனா மற்றும் கட்சி நிர்வாகிகளே, எல்லாத்துக்கும் முக்கியமாக ஏனன்னாக்கா நான் தான், ஏனத்தை என்ன இல்லைன்னாக்கா வேறு யாரும் முடியாது. இந்த ஒரு நிலைமையை இன்று மாற்றி இன்னைக்கு காங்கிரஸாலையும் ஏனத்தில் கால் ஊண்ட முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கின்ற மல்லாடுடைய சகோதரரே இங்கே வந்திருக்கின்றார் காங்கிரஸில் இணைவதற்காக. இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு காங்கிரஸில் கோட்டை கீட்டை அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னமோ என் கோட்டை தான் அவன் கோட்டை தாங்கிறதுலாம் கிடையாது. இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. மாற்றம்னாக்கா எப்படின்னாக்கா, மீண்டும் காங்கிரஸ் தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் ஆவலாக தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலைமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய தலைவர் ராஜீவ்காந்தியுடைய பிறந்த நாள். இன்னைக்கு மோடி பேசும்போது சொல்றாரு, நாங்கள் அனைத்தையும் டிஜிட்டல் ஆக்கி விட்டோம், பார்த்தீர்களா பண பரிவர்த்தனை எப்படி நடக்கின்றது என்று நாங்கள் டிஜிட்டல் ஆக்கி விட்டோம். இந்தியாவிலேயே, அதாவது உலகத்திலேயே 5வது மிகப்பெரிய ஒரு வல்லரசாக நாங்கள் மாறுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான இது என்னன்னாக்கா 2 விஷயம்தான். ஒன்று என்னன்னாக்கா கம்ப்யூட்டரு, இன்னொன்று அதான் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர். ஹார்ட்வேரில் சைனா மிகப்பெரிய உலக ஜாம்பான். இந்தியாவை பொறுத்த மட்டிலும் சாஃப்ட்வேரில் நாம் தான் மிகப்பெரிய ஜாம்பவான். இந்த 2 பேரும் சேர்ந்தாக்க உலகத்தை ஆள முடியும் என்று அன்றையே ராஜீவ் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னாக்கா, ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அ பஸ், இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட மாட்டேன் என்ற அடிப்படையில் அந்த முதலில் அந்த கம்ப்யூட்டரை இந்தியாவுக்கு கொண்டு வந்த, அந்த கம்ப்யூட்டர் புரட்சியை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர், அதுக்கு வித்திட்டவர் ராஜீவ் காந்தி அவர்கள். அவர் இல்லை என்றால் இன்னைக்கு டிஜிட்டலே கிடையாது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் இந்த வெத்தலையில் சுண்ணாம்பு தடவுற மாதிரி அப்படியே வச்சு நம்ம தடவிக்கிட்டே இருக்கிறோம். ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அது இது எல்லாம் காரணம் என்னன்னாக்கா அந்த டிஜிட்டல் மயமாக்குதல். இன்னைக்கு இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் இன்னைக்கு கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டர் இல்லைன்னாக்கா இன்னைக்கு உலகமே இயங்காது. அந்த நிலைமை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அதை வித்திட்டவர் நம்முடைய மறைந்த தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் செய்த புரட்சி மிகப்பெரிய புரட்சி. இந்தியாவை இன்னைக்கு வல்லரசாக ஆக்குவதற்கு மிகப்பெரிய புரட்சி அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிறந்த நாளில் இன்னைக்கு ஒரு கட்டுரை போட்டி. அதில் என்னன்னாக்கா எல்லா மாணவர்களும் சிறப்பாக இங்கே எல்லாம் ராகுல் காந்தியை பற்றி ரொம்ப பேச்சு போட்டியில் ரொம்ப ராஜீவ் காந்தியை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு மோதிக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம்தான், எப்படி பிரிக்கிறது. ஒன்று பாராளுமன்றத்தில் இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒன்று காங்கிரஸை குறை சொல்லுவார், ராஜீவ்காந்தியை குறை சொல்லுவார், நேரு குடும்பத்தை குறை சொல்லுவார். அப்படி இல்லைன்னா மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டியது. இது 2 தான் அவங்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னாக்கா, அவங்க செஞ்ச தப்பை மறைக்கணுண்டாக்கா ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுருணும். இன்னைக்கு விலைவாசி ஏறிவிட்டது, கேஸ் விலை ஏறிவிட்டது,
இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏறிவிட்டது, எல்லா விலை ஏற்றமும் ஏறிவிட்டது என்று மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்ற அடிப்படையில் அதை திசை திருப்புவதற்கு இதுதான் பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி, இதுதான் அவங்களுடைய பிரதான நோக்கம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு நேர்மாற்றாக மக்களை இணைக்க வேண்டும், ஜாதி மதம் என்ற பாகுபாடு இல்லாமல் இந்த நாட்டில் பிளவுபடுத்தும் சக்தியை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய நடைப்பயணம் மேற்கொண்டார். 3600 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இன்னைக்கு அவர் பாராளுமன்றத்தில் அவர் பேர்ல ஒரு கேஸ், அவருடைய எம்பி பறிப்பு, இந்த நாடகம் எல்லாம் என்னன்னாக்கா அவர் எங்க அதானியை பத்தி பேசுறாரோ, எங்க மோடியுடைய குறைகளை எடுத்து சொல்கிறாரோ என்று அந்த அடிப்படையில் அவரை பாராளுமன்றத்துக்கு வர முடியாமல் செய்தார்கள். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சத்தியம் ஜெயிக்கும் என்ற வகையில் இன்றைக்கு சிங்கம் போல பாராளுமன்றத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு ஒன்னொன்றுக்கும் பதில் சொல்ல முடியல. நாங்க தான் காப்பாற்றுறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இவர்கள் இன்னைக்கு மணிப்பூரில் பெண்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு அவர் ஏனத்திலிருந்து வந்திருக்கிறாருனாக்கா அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் மீண்டும் அங்கே காங்கிரஸை விதைக்க வேண்டும், மீண்டும் அங்கே காங்கிரஸ் அவர் அடுத்தது ஒரு எம்எல்ஏ ஆவறதுக்கு அவர் முயற்சி எடுக்கும். அடுத்தது வருங்காலத்தில் ஒரு எம்எல்ஏ அங்கே வரணும். நீங்க அந்த அளவிற்கு ஏனத்தை உருவாக்க வேண்டும். ஏனத்தில் ஒன்றும் மல்லாடி ஒன்றும் அசைக்க முடியாத சக்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒரு பிம்பம். அந்த பிம்பத்தை எல்லாம் இப்போ போன எலெக்ஷன்ல அது முடிஞ்சு போச்சு. எனவே இந்த முப்பெரும் விழா அடுத்தது புதுவை மாநிலத்திலும் மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி மலர்வதற்கு ஒரு வித்திருக்கின்ற விழாவாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன். நிச்சயமாக வருங்காலத்தில் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நிச்சயமாக பாரத பிரதமராக ஆவது உறுதி. அதற்கு இந்த விழா ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. மிக சிறப்பான முறையில் உரையாற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது முன்னாள் அமைச்சர் ஐயா கந்தசாமி, தொடர்ந்து முன்னாள் அரசு கொறடா ஐயா ஆனந்தராமன் அவர்களுக்கு, தொடர்ந்து ஐயா நீல கங்காதரன் ஐயா அவர்கள். இப்பொழுது மாணவிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 5 நிமிடத்தில் அமரர் ராஜீவ்காந்தி அவருடைய பிறந்தநாள் விழாவை லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் காங்கிரஸ் பேரகத்தின் சார்பாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ராஜீவ்காந்தியுடைய பிறந்தநாள் விழாவிற்கு தலைமை தாங்கும் புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பிவி அவர்களே, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஐயா அவர்களே, முன்னாள் அமைச்சர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில நிர்வாகிகளே, லாஸ்பேட்டை தொகுதி நிர்வாகிகளே, மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய லாஸ்பேட்டை மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் வைத்தியநாதன் மூலமாக ஒரு நுணுக்கத்தை இப்பொழுது எங்களுக்கு கண்டுபிடித்துள்ளார். அதாவது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேரெழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இளமையிலேயே மாணவ பருவத்திலேயே ராஜீவ்காந்தியினுடைய சிறப்புகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நுணுக்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே லாஸ்பேட்டை மக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்கள் எங்களை விட சிறப்பாக இதில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த ஆய்வை கண்டு அவருடைய பேச்சில் அந்த கருத்துக்களை நான் மிகவும் தலைத்திருந்தேன். அந்த கருத்து மிகவும் ஏற்புடையதாக இருந்தது. வருங்கால செல்வங்கள், வருங்கால நிர்வாகிகள், வருங்கால மாநில அரசனுடைய அதிகாரிகளாக நம்முடைய மாணவ செல்வங்கள் வர வேண்டும் என்பதை இங்கு லாஸ்பேட்டை காங்கிரசினுடைய மேடையில் நன்றாக தெரிகிறது. ராஜீவ்காந்தி அவர்கள் நமது சொன்னமே 19ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய நாடு சுதந்திர போராட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியும். 20ஆம் நூற்றாண்டிலே நாம் இந்த முதல் பிரதமர்
நேரு அவருடைய தலைமையில் நடந்த ஆட்சியில் நம்ம 21ஆம் நூற்றாண்டை நோக்கி இந்தியாவை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ராஜீவ்காந்தி அவர்கள் அரும்பாடுபட்டார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் முக்கியமானது ஒன்று, இந்த மனித இயல்பில் முக்கியமானது ஒன்று தொலைபேசியும் செல்பேசியும். இந்த சாதாரணமாக சொல்லுவாங்க, கீரை வைக்கிற ஆயாவுக்கு கூட செல்பேசியில் பேசுகின்ற ஒரு தகுதியை உருவாக்கி இருக்கிறார்கள் ராஜீவ்காந்தி அவர்கள் என்று சொன்னால் மிகையாது. அதற்கு முத்தாபாக இருந்தவர் அமெரிக்காவிலே இந்த அமெரிக்காவுடைய அதிபதிக்கு உதவியாளர் இருந்தவர் சாம் பெட்ரோடா என்ற ஒரு தொலைபேசி நிபுணர். அவருடைய நண்பராக இருந்த ராஜீவ்காந்தியுடைய நண்பர் சாம் பெட்ரோடாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்கே தொலைபேசி துறையையும் இந்த செல்பேசி துறையையும் சாதாரண ஒரு 100 ரூபாயில் செல்பேசி பேசுகின்ற அளவுக்கு ஒரு தகுதியை ஒரு திறமையை உருவாக்கி என்று சொன்னால் அது ராஜீவ்காந்தி அவர்களது. அதுதான் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறான். 21ஆம் நூற்றாண்டை நோக்கி இந்தியா கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு சிறந்த நிபுணத்துவம் கொடுத்த ராஜீவ்காந்தி அவர்களை நாம் மிகவும் லாஸ்பேட்டை மக்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்று போல் எங்களுக்கு கிராமத்தில் சொல்லுவோம், முன்னேறு ஓடினா பின்னர் இருக்கிறவங்க தானாக ஓட வேண்டியது என்று. அது மாதிரி பாண்டிச்சேரிக்கு காங்கிரஸ் ஒரு லீட் பண்ணி கொண்டிருக்கிறது. காங்கிரசுடைய வெற்றியை இப்பொழுது பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் ஒரு போட்டியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி, வருங்காலம் இந்த லாஸ்பேட்டை போல புதுச்சேரியில் உள்ள அத்தனை 30 தொகுதிகளும் காங்கிரஸ் பெற வேண்டும் என்ற ஒரு வாழ்த்தோடு இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை சகோதரர் வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஏறாக நிற்கும் என்று உறுதியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஐயா MNR பாலன் அவர்கள், முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாண்டிச்சேரியில் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் கடந்த தேர்தலில் அவங்க கருதுகின்ற நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு கேடுகட்ட அரசாங்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஐயா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சொல்வார், காலையில் அப்ளிகேஷன் கொடுத்தா சாயங்காலம் 2 நாளில் ஒரு பாரு. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் கலாச்சார சீரழிவு என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்நிலை தான் நாம் இப்பொழுது சகித்து கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இது ஒரு புறம். லஞ்ச லாவண்யம் என்பது என்று காசு கொடுத்தா நிறைய வேலை நடக்குது. முதல்ல அதாவது பாண்டிச்சேரியை பொறுத்தவரை 2 இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்குதுன்னு ஒரு கவர்னர் சொல்றாங்க. இது எப்படி சொல்றாங்கன்னு அவங்களுக்கு புரியல. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 2 ஆட்சி முறை என்பது எங்கேயுமே கிடையாது. ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசாங்கம் நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய ஒருமித்த கருத்து. பல்வேறு போராட்டங்களை நடத்தி சுதந்திரத்தை பெற்ற தலைவர்கள் எடுத்த முடிவு இந்திய மக்கள், இந்தியா என்பது பன்மொழி கொண்டது, பல்வேறு தரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இடம், அவர்களுடைய உரிமை மக்கள் கையில் இருக்கிறது, மக்கள் உரிமை என்ன நினைக்கிறார்களோ அதை செய்ய வேண்டும். இதுதான் ஜனநாயகத்தின் மரபு. இன்றைய நிலைமை அப்படியா இருக்கிறது. பாண்டிச்சேரியில் ஒரு ஆட்சி நடக்குது, லஞ்ச லாவணி நடக்குது. பிரதமர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இங்க பாஜக ஆட்சியில் லஞ்சமே கிடையாதுன்றார். அவர் இந்தியாவில் தான் இருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஒரு சாதாரண குடும்ப அட்டை, ஒரு ரெட் கார்டு மாத்திரம் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் லஞ்சம், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரெட் கார்டுடைய போராட்டத்துக்கு ஒரு அமைச்சர் பெருமக்கள் போய் குடிமைப்பொறித்துறையில் போய் தயார் பண்றாங்க. அமைச்சர்கள் போய் தயார் பண்றாங்க. ஏன்னா அதிகாரி சொன்னதை செய்யலன்னு சொல்றாங்க. முதல்ல அப்படிப்பட்ட ஒரு மாநில அந்தஸ்து என்ற தீர்மானத்தை பாண்டிச்சேரிக்கு வழங்க போறீங்களா இல்லையான்னு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் கேட்கிறார், கேள்வி கேட்கிறார் பாராளுமன்றத்தில். அவங்களுடைய பதில் என்ன? 2018க்கு அப்புறம், அதாவது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்களுடைய தீர்மானத்தை பாண்டிச்சேரி சட்டமன்றத்தை கேட்டாங்களா, அதோட சரி அப்படின்னு.
ஆனா இங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில நிறைய பேர் அடிக்கடி போடுவாங்க மாநில அந்தஸ்து வேண்டும், மாநில அந்தஸ்து வேண்டும், மாநில அந்தஸ்து தான் கேட்டுக்கிறாங்க. அப்படி ஒரு தீர்மானத்தையே அனுப்பலன்னு ஐயா கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டாங்க. அப்படின்னா அப்பதான் இங்க தேர்றாங்க, அடிக்கடி தீர்மானம் போறோம், பாண்டிச்சேரியில மக்கள்கிட்ட ஏமாத்தினுக்கிறோம், மாநில அந்தஸ்து கிடைச்சாதான் வாழ முடியும்னு சொல்றோமே அப்படின்னு நினைச்சிட்டு அப்பதான் இந்த தீர்மானம் எங்கடா கேட்ட அது உள்ள சட்டமன்றத்தை தூங்கி நிற்குது. இவங்க என்ன பண்றாங்க, கவர்னர் தான் தடுக்கிறாங்கன்னு இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, கவர்னர் அனுப்பலன்னு. அந்த மன்றம் சொல்லுது ஐயோ கேட்கல அப்படின்னு. இதுதான் உண்மையான நிலவரம். முதல்வர் அதாவது இந்தியனுடைய திருநாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து ஒரு சுதந்திர விழாவில் சொல்றாரு, இந்தியான்னு ஒரு கூட்டணி அமைச்சுக்கிறாங்கன்னு. அதை பேசுவதற்கான நேரம் அது அல்ல, அது மேடை பேச்சு. எதிர்கட்சிகளை விமர்சிப்பதற்கு அவர்களுக்கு மக்களிடம் வந்து சொல்ல வேண்டும். ஒரு செங்கோட்டையில் போய் இந்த இந்தியான்னு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்ற பேசுறாரு. ஏன் பேசுறாருன்னா பயம். ஏனென்றால் இன்று ராகுல் காந்தி அவர்களுடைய நடைப்பயணத்திற்கு பிறகு ராகுல் காந்தி எவ்வளவு ஏளனமாக நினைத்தார்களோ அதற்கு மாற்றாக என்ற ஒரு போராட்ட குணம் கொண்ட போராடுகின்ற தளராத ஒரு இளைஞர் நமக்கு இந்தியாவுக்கு கிடைத்திருக்கின்றார். அவர்தான் நம்மளுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இதைதான் சார் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, ஒரு மாணவ பருவத்தில் ஏற்படுகின்ற ஒரு விளைநிலையத்தில் எப்படி விளைகின்றதோ அதே போல இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கருத்துக்களை, இதனுடைய தொடர்ச்சியை, இதனுடைய ஆரம்ப கட்டத்தை விதைக்க வேண்டிய இடம் மாணவ பருவம். அந்த மாணவ பருவத்திற்கு இன்று நம் காங்கிரஸ் கட்சியினுடைய லாஸ்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று எடுத்து வந்திருக்கின்றார். இந்த போட்டியிலே பங்கு பெற்ற அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் 5இல் விளையாதது 50இல் விளையாது என்பார்கள். ஆகவே காங்கிரஸ் அடித்தளம் இந்த மாணவ செல்வத்தினுடைய மனதில் ஏற வேண்டும். ஏனென்று சொல்கின்றால் இன்று இருக்கின்ற பிரதமர் அவர்கள் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மை போல தெரியும். அதைத்தான் அவர் கையில் எடுத்திருக்கின்றார். இந்து நாடு, இந்து நாம் என்ன விரோதியா? இங்க எல்லாம் போய் பன்முகத்தோடு, அதாவது இந்தியா உருவாக்கும் பொழுது, கட்டமைக்கும் போது இந்தியாவில் இந்த பல ஜாதி பல மதங்களை கொண்டவர்களை ஒன்றாக இணைத்துதான் இந்த இந்தியாவை உருவாக்கினார்கள். அதை இன்று சிதறண்டு போவதற்கு ஆன முயற்சியை அவர்கள் மெஜாரிட்டியான ஓட்டை வாங்குவதற்காக, எத்தனை ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறோம் என்பதை காட்டுவதற்காக நாங்கள் தான் செய்தோம் என்று சொல்வதற்காக பலமிக்க ஒரு மதத்தை உருவாக்க கட்டமைப்பதை போல காட்டி இந்த மதத்தினுடைய வளர்ச்சியிலே அவர்கள் குளிர்காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குளிர்காய்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பணம், நம்முடைய உழைப்பு, உலகத்தில் எந்த நாட்டிலும் ஒரு பணம் சேமிக்கின்ற தன்மை இந்திய மக்களுக்கு இருக்கிற மாதிரி வேற எந்த நாட்டிலும் கிடையாது. அந்த சேமிப்பை அத்தனையும் சுரண்டி விட்டார்கள். இன்று கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பல கோடி ரூபாய்கள் தள்ளுபடி செய்கின்றார்கள். அப்படி தள்ளுபடி செய்கின்ற கம்பெனி, ஒரு நலிவடைந்த கம்பெனியை தள்ளுபடி என்ற பெயரில் பல கோடி ரூபாய்களை இழந்து இந்திய அரசாங்கத்தினுடைய வருமானத்தை தள்ளுபடி செய்து அந்த கம்பெனியை யாரு திருப்பி விற்கிறாங்க? யார் விற்கிறாரு? அண்ணன் திவாலாயிட்டாரு, தம்பி வாங்குறாரு. கடன் வாங்குறது அண்ணனோ இல்லை தம்பியோ, அந்த தம்பியோட சொத்தை திவாலானதை அறிவித்து கடனை எடுத்துவிட்டு அதற்கு பிறகு அந்த சொத்தை இன்னொருவருக்கு, தம்பிக்கும் சகோதரருக்கு விற்கிறாங்க. மரியாதையும் அன்பும் பண்பும் பாசமும் நிச்சயமாக 2024 பாரத திருநாட்டிலே காங்கிரஸ் பேரவையினுடைய ஆட்சி நடைபெறும், உருவாகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து